வெல்கம் டு சிகே vlogs 0.2. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதேஸ்வரன் மலைக்கு போகிறோங்க. போகிற வழியெல்லாம் எப்படி இவ்வளோ அழகான இயற்கை, இவ்வளோ அழகான சூழல். அதுவும் நாங்கள் போகிற அன்னைக்கு வெயிலே இல்லை, கிளைமேட் அவ்வளோ அழகாக சூப்பரான ஒரு கிளைமேட்டு. போகிற வழியெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம பக்கமாக வந்துட்டோம், செக் போஸ்ட்டுக்கிட்ட வரப்போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் தூரம் தான் இந்த வீடெல்லாம். செக் போஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னாவே அதுக்கு பிறகு வெறும் காடு தாங்க. இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ்ன்னு வாங்க போய் பார்க்கலாம். மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரன் மலை ஒரு 50 கிலோமீட்டர் மட்டும்தான். இங்கே பாருங்கள், நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோம். புலிப்படம்லாம் போட்டிருந்துச்சு, ஆனால் இங்கே புலி இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. நாங்கள் போகும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, மயில் பார்த்தோம், மாடு பார்த்தோங்க, அப்புறம் காட்டு பன்னி பார்த்தோம்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், பாலாறு, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. ஒரு டைம் எங்கள் ஹஸ்பண்டும் அவன் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்கங்க. அந்த டைம் மழை அதிகமாக பெஞ்சு இந்த பக்கம்லாம் நிறைய வெள்ளம் போயிட்டு இருந்துச்சுங்களாம். போகிற வரவங்களுக்குலாம் அந்த கோசாப்பழம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சும்மாவே கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். பாவமாக போச்சு. காசெல்லாம் வேணாம், எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்களாம். காசு கொடுத்தாலும் வாங்கவே இல்லையாம். இங்கே பாருங்கள், மங்கிலாம் நாங்கள் போகும்போது நிறையா இருந்துச்சு. அதுவும் குட்டி குட்டி மங்கியாக இருந்தது. எல்லாம் வெளியவே உட்காந்துட்டு இருந்துச்சு. தண்ணிக்கோசரம் உட்காந்துட்டு இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. போகிற வழியில் யானைப்பாதை, யானையெல்லாம் வரும் அப்படின்ற ஒரு போர்டும் வச்சுருந்தாங்க. போகிற வழியெல்லாம் உத்து கவனிச்சிக்கிட்டே போனோம். ஏதாவது மாட்டுமா, யானை இருக்குமா, புலி இருக்குமா, மானுக்கு இது வருமா, இல்லைன்னா வேறு ஏதாவது மிருகங்களை பார்ப்போமா அப்படின்னு பயந்துகிட்டேவும் போனோம், ஒரு ஆர்வத்தோடையும் போனோம். ஏன்னா சின்ன சின்ன பசங்க கூட்டிகிட்டு போகிறோம் இல்லைங்களா, அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். இந்த செக் போஸ்ட் ஒரு 3-4 செக் போஸ்ட் இருக்குதுங்க. 2 செக் போஸ்ட்டில் நிறுத்தி செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ பாருங்கள், பாலாறு பின்னாடி, அதுக்கு பக்கத்துலேயே தான் செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், இதுதான் செக் போஸ்ட்டு. எங்கே கொஞ்சம் நேரம் நின்னோம், அப்புறமா இதுக்கு முன்னாடி போயிட்டு கொஞ்ச நேரம் நின்னோம், அவ்வளோதாங்க. அங்கே மாடை பார்த்துட்டு என்ன நான் சொல்கிறாங்க பாருங்கள். பாருங்க, அதுக்கு பிறகு வந்துட்டோம். வர வழியில் மாடு, இங்கேயும் நிறைய பேர் குடியிருக்கிறாங்கங்க. ஒரு சில இந்த பகுதி மட்டும்தான் குடியிருக்கிறாங்க. அவங்க வளர்க்குற மாடு போல இருக்கு. பாருங்க எப்படி எங்கள் காரில் வந்து முட்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போனோம். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இதுதான் மெயின் ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்களா எப்படி கத்திக்கிட்டே வந்தாங்க. இப்படி ஜாலியாக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது இப்படி ஜாலியாக பேசிட்டு போனால் தான் நம்மளுக்கும் பயமும் இருக்காது, போயிட்டு வந்த ஃபீலிங்ஸும் இருக்கும். நல்லா இருந்தது. இதுக்கு மேல்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த ஊரில் பாருங்கள், இபி ஒயர்லாம் எப்படி போட்டிருக்காங்க. ஒரு கம்பி கூட வெளியே இல்லை, எல்லாமே முழுசாக பேக் பண்ண மாதிரி இப்படி ஒரே ஒயர்லேயே போகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை ஃபாரஸ்ட்டுக்குள்ளேன்றதுனால இந்த மாதிரி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஆகாது, எந்த ஒரு மின்கசிவும் இல்லாமல் நல்ல பாதுகாப்பான ஊராக ஆகிடும். இது நல்லா இருக்கு இல்லைங்களா பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு மாடு நடு ரோட்டில் வருதுங்க. பயந்தே போயிட்டோம், எங்கே முட்டிடுமோ அப்படின்னு. நல்ல வேளை அது கிராஸ் பண்ணி போயிடுச்சு, நாங்கள் தான் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் நம்ம போகிற வழியெல்லாம் நிறைய மாடுங்கள் இருந்துச்சு. அப்புறம் நம்ம போக போக பாருங்கள், மலை தெரியுது. 2 பக்கமும் மரங்க, நடுவில் ரோடு. காரில் உட்காந்துட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது கேமராவில் கண்ணாடிக்கு காருக்குள்ளார இருக்கிறதுனால அந்தளவுக்கு கிளியரன்ஸ் தெரில. வெளியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெளியே இன்னும் நான் எடுத்திருப்பேன், அதையும் போடுறேன், மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு இடத்துல நிறுத்தும் போது இந்த மயில் பார்த்தோங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. அது கட்டி போயிடுச்சு, பின்னாடி வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கண்ணாடி இறக்கி விட்டுட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான ஒரு பிளேஸு.
இந்த இடத்துல உட்காந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஏதாவது வந்துருமா, மங்கி வந்துருமா அப்படின்னு பயமாக இருந்தது. அப்படி இருந்தும் வந்துருச்சு. ஆனால் நிறைய பேர் இங்கே தான் நின்று சாப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. பிளேட்லாம் கிடந்தது. இது எவ்வளோ அழகான பிளேஸாக இருக்குது பாருங்கள். பாட்டுக்கு அந்த சீனுக்கு வர வழியில் யானையை பார்த்துட்டே வந்தோம். அது ஒரு செக் போஸ்ட்டு. இதுக்கு பிறகு நல்லாயிருக்கும் கோவிலுக்குள்ளே பாருங்கள் எல்லாரும். வா போலாம் அங்க இருமா வா அங்க போய் நின்னுக்கலாம். சூப்பர். யானை பாருங்க, நாங்கள் வரும்போது வந்துட்டு இருந்துச்சிங்களா, நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு வரும்போது அதனுடைய ரூமில் போட்டு விட்டாங்க, கட்டி வச்சுருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி சாப்பிட்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். கீழே கிடக்கிறதெல்லாம் எப்படி உறிஞ்சி சாப்பிடுதுன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கேயே இருந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்பீடாக காமிக்கும் போது. இந்த வீடியோலாம் பாருங்கள் ஃபுல்லாக. பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்ருக்கோம். வரும்போது இந்த மாடத்தில் எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 6:30 மணி போல் ஆகிடுச்சி நாங்கள் வர்றதுக்கு. எல்லாம் ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து சாமிலாம் பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு வர்றதுனால இவ்வளோ நேரம் ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நைட்டு ஒரு பூஜை இருக்குது, அதை பார்த்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாருங்கள் மாதேஸ்வரன் மலையில் லட்டு கொடுக்குறாங்க. ஒரு லட்டு வந்து 25 ரூபா. 2 லட்டு வாங்கிக்கிட்டோம். அப்புறம் நைட் ஆகிடுச்சி பாருங்கள் எப்படி இருக்குது கோவில். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு.
அப்புறம் பஸ் ஸ்டாண்டு போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு கோவிலுக்குள்ளே இதெல்லாம் வாங்கினோங்க. பாருங்க புழு மாதிரி இருக்குது செயின், கீ செயின் ரொம்ப அழகழகாக இருந்தது. 2-3 கீ செயின்ஸ் எங்கள் பாப்பாவுக்கு, அப்புறம் எங்கள் நாத்தனார் பொண்ணு பையனுக்குலாம் வாங்கிக்கிட்டு, எங்கள் பையனுக்கும் வாங்கிட்டு, நான் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. பாருங்க நாமக்கட்டி எவ்வளோ வச்சுருக்குறாங்க. நிறைய சாமி பொம்மைஸ்லாம் இருந்துச்சு. இங்கே பாரு க்யூட்டாக இருக்கிற கீ செயின் எங்கள் நாத்தனார் பொண்ணு வாங்கிக்கிட்டாங்க. எங்கள் பாப்பா வந்து கேட் போட்டிருக்கிற மாதிரி கீ செயின் வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப அழகழகாக இருந்தது கீ செயின்ஸ்லாம். இதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டு எங்கள் தம்பி வந்துட்டு சிவன் போட்ட கீ செயின் வாங்கிக்கிட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இங்கே பாருங்கள் மாதேஸ்வரன் மலைக்கு இதுதான் அடையாளம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நேச்சராக பார்க்குற மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக நம்மளை பார்க்குறாங்க. என்ன இருக்கு 5000மா புலிக்கால் முதல் ஆகாரத்தில் பறந்து போகும்போது நம்மளை நாங்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போனோங்க. டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ அழகாக தெரிஞ்சது. அதையும் கேப்சர் பண்ணிக்கிட்டு நாங்கள் கிளம்பும்போது மணி 7. கரெக்டாக 7 மணிக்கு இந்த ஊரில் மேட்ரோ பஸ் இருக்குதுங்க. நாங்கள் அதுக்கு பின்னாடியே வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.